நம்ம சினி இண்டஸ்ட்ரியோட எவர் யூத் அப்படின்னு சொல்லப்படுற நடிகர் சிவகுமார் அவர்களோட 75வது பிறந்த நாளை அவங்களோட பசங்க பயங்கர கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிப்புல மட்டும் இல்லாம ஓவியத்திலையும் அவர் தலை சிறந்தவர் அப்படிங்கறதால அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஓவிய கண்காட்சியையும் வெகு சிறப்பா நடத்திருக்காங்க. இவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிவகுமார் சாருடைய பர்த்டேக்கு எவ்வளவு வாழ்த்துக்கள் வந்தாலும் இவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்த்து மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல் சொல்லலாம். அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் கைப்பட இவருக்கு ஒரு வாழ்த்து லெட்டர் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னா, சிவகுமார் அவர்களோட நான் நடிச்சது 2 படம் தான். ஒன்னு புவனா ஒரு கேள்விக்குறி, இன்னொன்னு கவிக்குயில். அப்பெல்லாம் இவங்க 2 பேரும் டெய்லி மீட் பண்ணிப்பாங்களாம். சூப்பர் ஸ்டார் மதுவுக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையா இருந்த காலமா அது. அதை பார்த்து சிவகுமார் சார் அடிக்கடி சொல்லுவாராம், இந்த பழக்கத்தை விட்டுறேன்பா அப்படின்னு. எத்தனை தடவை பார்த்தாலும் அத்தனை தடவையும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அட என்னையா இந்த ஆளு நம்மள விடவே மாட்டார் போல இருக்கு அப்படின்னு இவரே பல சமயங்கள்ல கடுப்பாயிருக்காராம். ஆனா அதுக்கு சிவகுமார் சொன்னது என்னன்னா, நீ எல்லாம் ஃபியூச்சர்ல பெரிய நடிகனா வருவ, இந்த பழக்கத்தை விட்டேனா உன் உடம்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது சூப்பர் ஸ்டார் இதுல குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவகுமார் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்கிறவரு. அவர் சொன்னதுல 2 விஷயம் நடந்துருச்சு. பெரிய நடிகன் ஆவேன்னு சொன்னாரு, அது நடந்துருச்சு. உடம்ப கவனிச்சுக்கோன்னு சொன்னாரு, நான் கவனிச்சுக்காததால உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் நடந்துச்சு. சோ இப்பேற்பட்ட மாமனிதருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.